ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம், நான் பூன்சம் பிரேம். இன்றைய தலைப்புச் செய்திகள். கிள்ளான் பள்ளத்தாக்கில் நாளை தொடங்கி மூத்த குடிமக்களுக்கு முன்பதிவின்றி நேரடியாக தடுப்பூசி. சினோஃபார்ம், ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசிகளுக்கு சுகாதார அமைச்சு ஒப்புதல். ஸ்லாங்கூரின் 34 வட்டாரங்களில் இன்று நள்ளிரவுடன் PKPD முடிவு. COVID-19 தொற்று எண்ணிக்கை இன்று சற்று குறைவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று 12,541 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. 115 பேர் அந்த கொள்ளை நோய்க்கு பலியானதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூரிஷம் அப்துல்லா தெரிவித்தார். ஸ்லாங்கூரில் மிக அதிகமாக 5,512 பேருக்கு தொற்று பீடித்துள்ளது. அதனை அடுத்து நக்ரிஸ் மிலானில் 1,619 பேரும், கோலாலம்பூரில் 1,542 பேரும், ஜோஹோரில் 609 பேரும் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,14,053 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 896 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் வேளை 459 பேருக்கு சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது. நாட்டில் இன்னமும் 870 தொற்று திரள்கள் உயிர்ப்புடன் இருக்கின்றன. நாட்டில் சினோஃபார்ம், ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஆகிய இரு தடுப்பூசிகளின் பயன்பாட்டுக்கு சுகாதார அமைச்சு நிபந்தனையுடன் அங்கீகாரம் அளித்துள்ளது. இன்று நடைபெற்ற 361வது மருந்து கட்டுப்பாட்டு அதிகார தரப்பின் சிறப்பு கூட்டத்தில் அதற்கு இணக்கம் காணப்பட்டது. தடுப்பூசிகளின் தரம், பாதுகாப்பு, ஆக்கத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் அந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவ்வப்போது உள்ள அண்மைய தரவுகளுக்கு ஏற்ப அவை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு மதிப்பீடு செய்யப்படும் என தான்ஸ்ரீ டாக்டர் நூரிஷம் கூறினார். தடுப்பூசியால் ஏற்படும் ஆபத்தை காட்டிலும் நன்மைகள் தொடர்ந்து அதிகமாக இருப்பதை உறுதி செய்ய அது வழிகோலும். இவ்வேளையில் COVID-19 கொள்ளை நோயை கட்டுப்படுத்த பொது சுகாதார முறை மேலும் வலுப்படுத்தப்படும் என அவர் விவரித்தார். தேசிய மருந்தக ஒழுங்குமுறை பிரிவு மற்றும் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அதிகாரத்துவ தரப்பு அங்கீகரிக்கும் தடுப்பூசிகளை நாட்டுக்கு தெரிவிப்பதும் அதில் அடங்கும். ஃபார்மானியாக நிறுவனம் இதுவரை 1,20,00,000 மருந்தளவு சினோவேக் COVID-19 தடுப்பூசிகளை அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளது. இறுதி தொகுதி மருந்தளவுகள் வரும் 21ஆம் தேதி தேசிய COVID-19 நோய் எதிர்ப்பு திட்டத்துக்கு வழங்கப்படும். அட்டவணையிடப்பட்டதை காட்டிலும் 4.5 மாதங்கள் முன்கூட்டியே அந்த மருந்தளவு தடுப்பூசிகள் வழங்கப்படுவதாக ஃபார்மானியாக தெரிவித்தது. இதுவரை எல்லா மாநிலங்களிலும் முதல் மருந்தளவு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருக்கும் வேளையில் 2ஆம் மருந்தளவு தடுப்பூசிகளை வழங்குவதில் இப்போது கவனம் செலுத்தப்படுகிறது. முதல் மருந்தளவுக்கு வழங்கப்பட்டதைப் போலவே 2ஆம் மருந்தளவுக்கும் 60 லட்சம் தடுப்பூசிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அந்த மருந்து பட்டுவாடா நிறுவனம் தெரிவித்தது. இவ்வாண்டு மே தொடங்கி நவம்பர் மாதத்துக்குள் 1,20,00,000 மருந்தளவு சினோவேக் COVID-19 தடுப்பூசிகளை தருவித்து குப்பியில் அடைத்து ஒப்படைக்க ஃபார்மானியாக நிறுவனத்துக்கு அரசாங்கம் குத்தகை வழங்கியிருக்கிறது. கோலாலம்பூரிலும் ஸ்லாங்கூரிலும் கோள்திறனை அதிகரிக்கும் செயலாக்கத்தின் வழி தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். கிள்ளான் பள்ளத்தாக்கில் தொற்றை கட்டுப்படுத்த அம்முயற்சி முன்னெடுக்கப்படுவதாக தேசிய COVID-19 நோய் எதிர்ப்பு திட்ட ஒருங்கிணைப்பு அமைச்சர் கைரி ஜமாலுடீன் தெரிவித்தார். சுமார் 61 லட்சம் பெரியவர்கள் கிள்ளான் பள்ளத்தாக்கு பகுதியில் இருப்பதாக மலேசிய புள்ளி விவரத்துறை குறிப்பிடுகிறது. இதுவரை அங்கு சுமார் 35 லட்சம் பேருக்கு முதல் மருந்தளவு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. எஞ்சிய 26 லட்சம் பேருக்கு கொள்திறனை அதிகரிக்கும் செயலாக்கத்தின் வாயிலாக விரைந்து தடுப்பூசி செலுத்த தேசிய பாதுகாப்பு மன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது.
அந்த செயலாக்கத்தின் வாயிலாக வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள் கோலாலம்பூரிலும் ஸ்லாங்கூரிலும் உள்ள பெரியவர்கள் அனைவருக்கும் குறைந்தது முதல் மருந்தளவு தடுப்பூசி செலுத்தப்படுவது உறுதி செய்யப்படும். CITF சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் கைரி அதனை தெரிவித்தார். இவ்வேளையில் கோலாலம்பூரிலும் ஸ்லாங்கூரிலும் கோவிட்-19 தடுப்பூசிக்கு இன்னும் சந்திப்பு ஒப்புதல் கிடைக்காத மூத்த குடிமக்கள் நாளை முதல் நேரடியாக தடுப்பூசி மையங்களுக்கு செல்லலாம். தடுப்பூசிக்கு இன்னும் பதிந்து கொள்ளாத 60 வயதுக்கு மேற்பட்டோர் அந்த சலுகையை பெற இயலும் என கைரி தெரிவித்தார். அத்தகையோருக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகளை செவ்வனே மேற்கொள்ள சிறப்பு வழி ஏற்படுத்தப்படும். தொற்று பாதிப்பு அதிகமுள்ள கிள்ளான் பள்ளத்தாக்கில் மூத்த குடிமக்களை பாதுகாக்க இந்த சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கைரி விவரித்தார். இதனிடையே நாட்டில் நேற்று தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை மிக அதிகமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்று 4,60,158 பேர் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டனர். அவர்களுள் 3,04,807 பேர் முதல் மருந்தளவு தடுப்பூசியையும் 1,55,351 பேர் இரண்டாவது மருந்தளவு தடுப்பூசியையும் செலுத்திக் கொண்டனர். தேசிய கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் வாயிலாக இதுவரை 1,33,07,716 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ டாக்டர் டம்பாபு குறிப்பிட்டார். 50,000 டாக்ஸி, இ-ஹெயிலிங், கிராப் மற்றும் பி-ஹெயிலிங் மோட்டார் சைக்கிளோட்டிகளுக்கு விரைவில் தடுப்பூசி செலுத்தப்படும். அதற்கான திட்டமிடல் தொடங்கிவிட்டதாக போக்குவரத்து அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி காசியோங் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட தரப்பினர்களின் பெயர் பட்டியல்களை அவர்கள் பணிபுரியும் நிறுவனங்களிடமிருந்து ஜூன் மாத மத்தியில் போக்குவரத்து அமைச்சு பெற்றதாக அமைச்சர் கூறினார். அந்த பட்டியலின் அடிப்படையில் 41,488 டாக்ஸி மற்றும் இ-ஹெயிலிங் ஓட்டுநர்களும் 11,527 பி-ஹெயிலிங் ஓட்டுநர்களும் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வர். தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் சந்திப்பு உறுதிக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும். நாட்டின் நடப்பு சூழலை கருத்தில் கொண்டு கிள்ளான் பள்ளத்தாக்கு பகுதிகளில் பொது போக்குவரத்து வாகனங்களை செலுத்தும் 3 லட்சம் ஓட்டுநர்களுக்கு தடுப்பூசி செலுத்த தமது தரப்பு இலக்கு கொண்டுள்ளதாக டாக்டர் வி குறிப்பிட்டார். நாடு முழுவதும் உணவு பொருள் விநியோகிப்பு சேவையில் ஈடுபடும் 1,45,000க்கும் அதிகமானோர் இனி சொக்சோ அமைப்பின் கீழ் பாதுகாக்கப்படுவர். கிராப் மற்றும் ஃபுட் பாண்டா ஆகிய இரு நிறுவனங்களின் கீழ் உணவு பொருள் விநியோகிப்பு சேவையில் ஈடுபடும் ஏறக்குறைய அனைத்து பணியாளர்களும் SPS எனும் சுய தொழில் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். பெர்கேசோ, கிராப், ஃபுட் பாண்டா ஆகிய முத்தரப்புகளும் அது குறித்து கூட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளன. இந்த வியூக ஒத்துழைப்பு அரசாங்கத்தின் எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய ஓர் ஆக்ககர அணுகுமுறையாகும். சமூக பாதுகாப்பு கட்டமைப்பை பொருள் விநியோகிப்பு சேவை உட்பட சுய தொழிலில் ஈடுபடுவோர் வரையில் விரிவுபடுத்த அரசாங்கம் எண்ணம் கொண்டுள்ளது. அதனால் SPS திட்டத்தின் வாயிலாக SKS, PS எனும் சுய தொழில் பாதுகாப்பு திட்டத்துக்கு முழு சந்தா பங்களிப்பை வழங்கக்கூடிய உதவி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஓராண்டு கால பாதுகாப்புக்கு 232 ரிங்கேட் 80 சென்ட் சந்தா செலுத்தப்படுகிறது. மாய்வேக் கோவிட்-19 தடுப்பூசி ஆதரவு திட்டத்தின் கீழ் தன்னார்வலர்களாக சேவையாற்ற கடந்த மாதம் வரை 8,000 பேர் பதிந்து கொண்டிருக்கின்றனர். ஆயினும் இன்னும் அதிகமானோர் தேவைப்படுகின்றனர். தன்னார்வலர்களாக இணைவது எப்படி, அதன் நிபந்தனைகள் என்ன, அடுத்து காண்போம். கோவிட்-19 கொடுந்தொற்றுடனான போராட்டம் இன்னும் ஓய்ந்த பாடில்லை. அதற்காக போராடும் மருத்துவ பணியாளர்களுக்கு தன்னார்வலர்களின் ஆதரவும் தேவைப்படுகிறது. 14,500 பேர் நாடு தழுவிய நிலையில் உள்ள 332 தடுப்பூசி மையங்களில் தொண்டோடியம் புரிந்து வருகின்றனர். மைவேக் வாலண்டியர்ஸ் வந்து 2 வகையாக இருக்காங்க. ஒன்று மெடிக்கல் மைவேக், இன்னொன்று நான் மெடிக்கல் மைவேக் சொல்லுவாங்க. மெடிக்கல் மைவேக் வந்து பொதுவாக நர்ஸ், டாக்டர்ஸ் அண்ட் ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க. நார்மலி மக்கள் உடல்நிலை செக் பண்ணுவாங்க. ஆஃப்டர் இன்ஜெக்ஷன் அவங்கள வந்து 15 to 30 minutes அப்சர்வ் பண்ணுவாங்க. இப்போ நான் மெடிக்கல் 3 முக்கியமான கண்டிஷன் இருக்குது. ஒன்று அவங்க வந்து 18 வயசு மேலே இருக்கணும். அப்புறம் உடல் ஆரோக்கியமான உள்ளதாக இருக்கணும். நோ கிரிமினல் ரெக்கார்ட்ஸ். ஃபார் நான் மெடிக்கல் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி ஏதாச்சும் கேள்வி இருந்தால் யூ கேன் ஆஸ்க் Jabatan Belia Rasukan Negeri or Pejabat Belia Rasukan Daerah.
அத்திட்டத்தில் இணைந்து சேவையாற்றும் தன்னார்வலர்களுக்கு செலவுப்படியும் வழங்கப்படுகிறது. நான் இந்த மைவேக் வாலண்டியர் ப்ரோக்ராமில் சேர்ந்து ஒரு 3 மாதங்கள் ஆகிறது. ஒவ்வொரு நாளும் பல தரப்பட்ட மக்கள் வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பல கேள்விகள் இருக்கும். அது ஒவ்வொன்றையும் அனுசரித்து பொறுமையாக பதில் அளிப்பது ஒரு வேறுபட்ட ஒரு அனுபவம். படித்து முடித்து வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கும் இந்த கோவிட்-19 வேலையை இழந்தவர்களுக்கும் இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம். மைவேக் வாலண்டியராக இந்த வேலை என்னவென்றால், ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரில் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வரவங்களுக்கு அவங்க அடையாள அட்டையை வாங்கி அவங்க டீட்டெயில்ஸை மைசிஜாத்திர சிஸ்டம் மூலியமாக பதிவு செய்வது. தடுப்பூசி போட்ட பிறகு அவங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஓய்வு எடுக்க சொல்லுவோம். அதே சமயத்தில் அவங்க தடுப்பூசி அட்டைகளை வாங்கி சில டீட்டெயில்ஸ்களை மைசிஜாத்திர சிஸ்டம் மூலியமாக பதிவு செய்து முதல் டோஸ் போட்டவங்களுக்கு 2வது டோஸ் அப்பாயின்மெண்ட்டை அந்த அட்டையில் எழுதி தந்துடுவோம். 2வது டோஸ் போட்டவங்களுக்கு அவங்க மைசிஜாத்திர அப்ளிகேஷன் மூலமா டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டை எடுத்து தந்துடுவோம். மைவேக் திட்டத்தின் கீழ் தன்னார்வலர்களாக சேவையாற்ற விரும்புவோர் www.myvac.com.my எனும் அகப்பக்கத்தில் தங்களை பதிந்து கொள்ளலாம். நாட்டில் ஒவ்வொரு நாளும் தீவிரமடைந்து வரும் தொற்று பரவலை கட்டுப்படுத்த நம்மால் இயன்றதை செய்வோம். அடுத்த வாரம் கொண்டாடப்படும் தியாக திருநாளை முன்னிட்டு மாவட்டம், மாநிலம் கடக்க வேண்டாம். பொதுமக்களுக்கு துணை பிரதமர் டத்து ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் விடுத்திருக்கும் நினைவுறுத்தல் அது. தேசிய மீட்சி திட்டத்தின் முதல் மற்றும் 2ஆம் கட்டங்களில் மாவட்டம், மாநிலம் கடக்க அனுமதி இல்லை என்பதை துணை பிரதமர் மீண்டும் சுட்டிக்காட்டினார். அதேவேளை கடந்த நோன்பு பெருநாளின் போது பலரும் கள்ளத்தனமாக மாவட்டம், மாநிலம் கடந்து சென்றதால் ஏற்பட்ட தொற்று திரள்கள் பற்றியும் அவர் நினைவுபடுத்தினார். பொதுமக்கள் அதனை படிப்பினையாக கொள்ள வேண்டும். விதிகளை மீறினால் போலீசின் பிடியிலிருந்து தப்பித்தாலும் கோவிட்-19 தொற்றிலிருந்து தப்பிப்பது கடினம் என்றும் அவர் கூறினார். பாதுகாப்பை உறுதி செய்ய அனைவரும் சுய கட்டுப்பாட்டை பேண வேண்டும் என டத்து ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி அறிவுறுத்தினார். இதனிடையே ஸ்லாங்கூரின் 34 வட்டாரங்களில் விதிக்கப்பட்டிருந்த PKPD கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதாக துணை பிரதமர் தெரிவித்தார். அந்த வட்டாரங்களில் நடப்புச் சூழல் பற்றிய சுகாதார அமைச்சின் கண்காணிப்பு அறிக்கை அடிப்படையில் தேசிய பாதுகாப்பு மன்றம் திட்டமிட்டபடி இன்றுடன் அந்த ஆணையை முடிவுக்கு கொண்டு வருகிறது. அதேவேளை குவாந்தானில் 13 இடங்களில் PKPD விதிக்கப்படுகிறது. கோவிட்-19 சோதனைகளை நடத்துவதற்கு ஏதுவாக வரும் ஞாயிறு தொடங்கி ஜூலை 31ஆம் தேதி வரை அது நடப்பில் இருக்கும். இந்நிலையில் SOP விதிகளை மீறியதற்காக ஆலைகள், வணிக தளங்கள், கட்டுமான தளங்கள் என 66 இடங்களில் இன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டது. SOP நெறிகளை மீறிய 416 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களுள் 404 பேருக்கு தண்டம் விதிக்கப்பட்டது. 12 தடுத்து வைக்கப்பட்டனர். கோவிட்-19 கொள்ளை நோய் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட பொது உயர்கல்விக் கழக மாணவர்களின் கட்டணத்தை அரசாங்கம் குறைத்திருக்கிறது. 10 முதல் 35 விழுக்காட்டு வரை மாணவர்களுக்கு கட்டண கழிவு வழங்கப்படுவதாக உயர்கல்வி அமைச்சு தெரிவித்தது. பொது உயர்கல்விக் கழகங்களில் பயிலும் 3,86,142 மாணவர்களுக்கு மொத்தம் 18,57,00,000 ரிங்கெட் கட்டண கழிவு வழங்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஏற்ற கட்டண குறைப்பை அளிக்கும்படி பல்கலைக்கழக தரப்பினரை உயர்கல்வி அமைச்சு கேட்டுக் கொண்டது. 2019, 2020 மற்றும் 2020, 2021 கல்வி தவணைக்கான உறவிடம், பட்டமளிப்பு, கல்லூரி நடவடிக்கைகள் உள்ளிட்ட சேவை கட்டணங்கள் அதில் அடங்கும். மாணவர் மற்றும் அவர்களின் பெற்றோரின் நிதிச்சுமையை குறைக்கும் நோக்கில் இந்த நல்லெண்ண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இவ்வேளையில் உயர்கல்விக் கழகங்களில் 2021, 2022 கல்வி தவணையில் இணைந்து பயில 2,59,000 SPM முடித்த மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர். அவர்கள் அனைவரும் பொது பல்கலைக்கழகம், பாலிடெக்னிக், சமூக கல்லூரி, பொது நுட்பத்திறன் பயிற்சி கழகங்களில் தங்கள் பட்டப்படிப்பை தொடர்வர் என உயர்கல்விக் கழக தலைமை இயக்குநர் டத்து உசைனி ஒமார் தெரிவித்தார்.
இன்று தொடங்கி மாணவர்கள் அதிகாரப்பூர்வ அகப்பக்கங்களின் வழி முடிவுகளை சரிபார்த்துக் கொள்ளலாம். விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட மாணவர்கள் இன்று தொடங்கி 10 நாள்களுக்கு, அதாவது 26ஆம் தேதி வரை www.mohe.com.my எனும் அகப்பக்கத்தில் மேல்முறையீடு செய்யலாம். மோசடி வேண்டாம் என்பதை வலியுறுத்தும் #தானா ஸ்கேம் என்ற இயக்கத்தை உள்நாட்டு வாணிப பயனீட்டாளர் விவகார அமைச்சு இன்று தொடக்கி வைத்தது. மலேசியாவில் அதிகரித்து வரும் இணைய குற்றங்கள் மற்றும் மோசடிகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே மேலோங்கச் செய்ய அந்த இயக்கம் உதவும். கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் அதிகமான மலேசியர்கள் இணைய பயன்பாட்டிற்கு மாறியுள்ளனர். குறிப்பாக இணைய வர்த்தகத்தில் அதிகமானோர் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே இந்த #தானா ஸ்கேம் இயக்கம் இக்காலகட்டத்தில் மிகவும் அவசியமான ஒன்றாகும் என உள்நாட்டு வாணிப பயனீட்டாளர் விவகார துணை அமைச்சர் டத்தோ ரோசல் வாஹித் தெரிவித்தார். நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை காலத்தில் இணைய வர்த்தக சந்தைகள் மற்றும் இதர இணைய நடவடிக்கைகள் மிக அதிகமாக அதிகரித்து வருகின்றன. அதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பொறுப்பற்ற சிலர் இணைய மோசடியில் ஆதாயம் தேடுகின்றனர். கடந்த ஆண்டு முதல் தென்கிழக்காசியாவில் மிக அதிகமான இணைய ஊடுருவல் மோசடிகளை எதிர்கொண்டிருக்கும் நாடாக மலேசியா உருவெடுத்துள்ளது. கடந்த ஆண்டில் மட்டும் இணையத்தில் மேற்கொள்ளப்பட்ட பட்டுவாடா நடவடிக்கைகள் தொடர்பில் 11,511 புகார்கள் பெறப்பட்டுள்ளன. 2019ஆம் ஆண்டை காட்டிலும் அவ்வெண்ணிக்கை அதிகமாகும். டத்தோ ஸ்ரீ தங்கு அர்னான் தங்கு மன்சோர் ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு விடுதலையானார். கூட்டரசு பிரதேச முன்னாள் அமைச்சரான அவர் முன்வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு முறையீட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்தது. கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் விதித்த 12 மாத சிறை, 20 லட்சம் ரிங்கெட் தண்டம் ஆகியவற்றை தள்ளுபடி செய்வதாக முறையீடு நீதிமன்ற நீதிபதி டத்து சுராயா ஒத்மான் அறிவித்தார். 3 அடங்கிய அமர்வில் இருவரின் பெரும்பான்மையுடன் அந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அமைச்சராக இருந்தபோது பலமுறை கையூட்டு பெற்ற குற்றங்களின் அடிப்படையில் கடந்த ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் டத்து ஸ்ரீ தங்கு அர்னானுக்கு தண்டனை அளித்தது. 70 வயதான அவர் அதனை எதிர்த்து முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தனியார் நிறுவனம் ஒன்று வழங்கிய 20 லட்சம் ரிங்கேட் கையூட்டு அல்ல என்றும் அம்னோவுக்கு வழங்கப்பட்ட நன்கொடை என்றும் முறையீட்டு நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் டத்து ஸ்ரீ தங்கு அர்னான் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இப்பருவத்திற்கான உலக ஸ்குவாஷ் போட்டி நேற்றிரவு அமெரிக்கா சிகாகோவில் நடைபெற்ற போட்டியில் தேசிய மகளிர் ஸ்குவாஷ் வீராங்கனைகளான லோ வி வனும் ரேச்சல் ஆர்னால்டும் வெற்றி பயணத்தை தொடங்கினர். அவர்கள் இருவரும் சிவசங்கரியுடன் 2வது சுற்றில் இணைந்தனர். 30 வயதான V1 முதல் சுற்றில் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த நடியா ஃபிஸ்டரை 11-2, 11-4, 11-2 எனும் புள்ளிகளில் மிக எளிதாக வெற்றி கொண்டார். 2வது சுற்றில் V1 12ஆம் நிலையை ஆட்டக்காரரான அமெரிக்காவின் ஒலிவியா கிளைனை சந்திப்பார். இவ்வேளையில் 25 வயதான ரேச்சல் தன்னை எதிர்த்து களமிறங்கிய எகிப்தின் ஃபரிடா மொஹமாட்டை மிகுந்த போராட்டத்திற்கு பின்னர் 11-8, 11-8, 11-13, 11-9 எனும் புள்ளிகளில் வீழ்த்தினார். 2019 பிலிப்பீன்ஸ் விளையாட்டுப் போட்டியின் தங்க தாரகையான அவர் அடுத்த சுற்றில் எகிப்தின் நாடின் ஷானினுடன் களம் காண்பார். இதனிடையே தேசிய ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டக்காரரான ஷஃபி கமால் அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை தவறவிட்டார். முதல் சுற்றில் அவர் ஸ்பெயினின் போர்ஜா கோலானிடம் 4-11, 5-11, 3-11 எனும் புள்ளிகளில் வீழ்ந்தார். மற்றொரு நிலவரத்தில் தேசிய வீரரான எங் என் யோவும் சிவசங்கரியும் தத்தம் போட்டிகளில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றனர். சிவசங்கரி எகிப்தைச் சேர்ந்த சானா இப்ராஹிமை 11-9, 11-2, 11-8 புள்ளிகளிலும், என் யோ இங்கிலாந்தைச் சேர்ந்த ஆட்ரியன் வாலரை 11-6, 8-11, 11-9, 11-5 எனும் புள்ளிகளில் வீழ்த்தினார்.
ஜப்பான் டோக்கியோ எனோஷிமா யாச் துறைமுகத்தில் சுட்டெரிக்கும் வெயில். அதனால் டோக்கியோ 2020 போட்டியில் பங்கேற்கவிருக்கும் தேசிய பாய்மர கப்பல் அணியினர் பயிற்சியை மேற்கொள்வதில் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். டோக்கியோ நகரிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஃபுஜிசாவா நகரில் ஜூலை 25 இந்த பாய்மர கப்பல் போட்டி தொடங்க உள்ளது. தேசிய அணியினர் நடுக்கடலில் பயிற்சியை மேற்கொண்டு வரும் நிலையில் மலேசியாவை விட மிக அதிகமாக 33 முதல் 35 பாகை செல்சியஸ் வரை அங்கு கடும் வெயில் சுட்டெரிக்கிறது. அதோடு கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் கடல் காற்றும் வேகமாக வீசி வருகிறது. அது தேசிய அணிக்கு பெரும் சவாலாகவும் மறுட்டலாகவும் அமைந்துள்ளது. இந்நிலையில் விடாமுயற்சியுடன் பயிற்சியை மேற்கொண்டு நாட்டை பிரதிநிதித்து களமிறங்கும் 4 வீரர்களும் சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது. Semasa pengumuman pakej bantuan pemerkasa tambahan, kerajaan dengan kerjasama Bank Negara Malaysia dan pihak bank telah melaksanakan inisiatif bayaran balik pinjaman secara bersasar. Setakat ini lebih daripada 250,000 peminjam yang layak telah mendapat kelulusan secara automatik. Mereka hanya perlu memilih sama ada untuk mendapatkan moratorium selama 3 bulan atau pengurangan bayaran ansuran sebanyak 50% selama 6 bulan. குறளும் விளக்கமும். குறள் 653. ஓதல் வேண்டும் ஒளி மாள்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர். மென்மேலும் உயர்ந்திட வேண்டும் என விரும்புகின்றவர்கள் தம்முடைய செயல்களால் தமது புகழ் கெடாமல் கவனமாக இருந்திட வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. கோவிட்-19 கொள்ளை நோயை ஒன்றிணைந்து வெல்வோம். நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம்.